கோபம் உன்னை அழித்துவிடும். ஒரு ஆழமான பார்வை. மனித வாழ்க்கையில் இயல்பான உணர்ச்சிகளில் ஒன்று கோபம். அது தவறு அல்ல. ஆனால் அதை எப்படி நாம் கையாள்கிறோம் என்பதே நம் வாழ்க்கையின் தரத்தையும் நம் ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கிறது. கோபம் வந்தால் பேசாதே, பேசினால் கோபம் வராது என்ற பழமொழி பல தலைமுறைகளாக சொல்லப்பட்டு வருகிறது. இதன் பின்னணியில் ஒரு பெரிய உண்மை உள்ளது. கட்டுப்படுத்தப்படாத கோபம் நம்மையே அழிக்கக்கூடியது. கோபம் என்றால் என்ன? கோபம் என்பது ஒரு உணர்ச்சி. நாம் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால், யாராவது நம்மை தவறாக நடத்தினால் அல்லது நமக்கு அநீதி நடந்ததாக உணர்ந்தால் கோபம் உருவாகிறது. இது ஒரு இயல்பான பாதுகாப்பு செயல். ஆனால் அது அதிகமாகவும் அடிக்கடி வெளிப்பட்டால் அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கத் தொடங்கும். கோபத்தின் உடல் விளைவுகள். நாம் கோபப்படும் போது உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இதய துடிப்பு அதிகரிக்கிறது, இரத்த அழுத்தம் உயர்கிறது, சுவாசம் வேகமாகிறது. உடலில் அட்ரினலின் போன்ற ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கின்றன. இவை உடலை ஃபைட் ஆர் ஃபிளைட் நிலைக்கு கொண்டு செல்கின்றன. இதை அடிக்கடி அனுபவித்தால் என்ன ஆகும்? உயர் இரத்த அழுத்தம், பிபி, இதய நோய்கள், தூக்க குறைபாடு, தலைவலி, செரிமான கோளாறுகள், இந்த எல்லாம் நீண்ட காலத்தில் நம் உடலையே பாதிக்கும். சில நேரங்களில் கட்டுப்படுத்த முடியாத கோபம் உயிருக்கு இச்சல் ஆபத்தாகவும் மாறலாம். மனநலத்துக்கு கோபம் ஏற்படுத்தும் தாக்கம். கோபம் உடலுக்கு மட்டுமல்ல, மனதுக்கும் பாதிப்பு தருகிறது. தொடர்ந்து கோபமாக இருக்கும் ஒருவர் மன அழுத்தத்தில் இருப்பார். கவலை, ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்கும். உறவுகளில் நெருக்கடி ஏற்படும். தனிமை உணர்வு உருவாகும். கோபம் அதிகமாக இருக்கும் போது நாம் சரியாக யோசிக்க முடியாது. முடிவுகள் தவறாக இருக்கும். பின்னர் அதற்காக வருந்த வேண்டிய நிலை வரும். உறவுகளை அழிக்கும் கோபம். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் உறவுகள் மிக முக்கியம். குடும்பம், நண்பர்கள், வேலையிடம், எல்லா இடங்களிலும் நம் நடத்தை முக்கியம். கோபத்தை கட்டுப்படுத்தாமல் வெளிப்படுத்தினால் குடும்பத்தில் சண்டைகள் அதிகரிக்கும், நண்பர்கள் விலகிச் செல்வார்கள். வேலையிடத்தில் மதிப்பு குறையும். ஒரு வார்த்தை கோபத்தில் பேசினால் அது பல ஆண்டுகள் காயம் தரலாம். வார்த்தைக்கு எலும்பு இல்லை, ஆனாலும் எலும்பை உடைக்கும் என்பதன் அர்த்தம் இதுவே. கோபம் மற்றும் தீர்மானங்கள். கோபத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் பெரும்பாலும் தவறானவை. அந்த நேரத்தில் நாம் உணர்ச்சியில் இருக்கிறோம், புத்திசாலித்தனமாக அல்ல. உதாரணமாக, கோபத்தில் வேலை விட்டு வெளியேறுவது, உறவை முறித்து விடுவது, யாரையாவது காயப்படுத்துவது, இவை அனைத்தும் பின்னர் வருத்தத்தை மட்டுமே தரும். ஆனால் அது நேரத்தில் நாம் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏன் சிலருக்கு அதிக கோபம் வருகிறது? சில காரணங்கள். குழந்தை பருவ அனுபவங்கள். வீட்டில் சண்டை சூழல் இருந்தால் அது பழக்கமாகிவிடும். மன அழுத்தம், வேலை, பணம், வாழ்க்கை பிரச்சனைகள், உறக்கம் குறைவு, தூக்கம் சரியாக இல்லாவிட்டால் மனம் எளிதில் எரிச்சலடையும். தன்னம்பிக்கை குறைவு. தன்னை பாதுகாக்க கோபம் பயன்படுத்துவது பழக்கமாகிவிட்ட நடத்தை. சிலர் கோபத்தை ஒரு சக்தியாக நினைப்பார்கள். கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி? கோபத்தை முழுமையாக நீக்க முடியாது, ஆனால் அதை கட்டுப்படுத்தலாம். 1. சற்று நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். கோபம் வந்தவுடனே பதில் சொல்ல வேண்டாம். 10 வினாடிகள் கூட காத்திருங்கள். அது பெரிய மாற்றத்தை தரும். 2. ஆழ்ந்த மூச்சு விடுங்கள். மூச்சை மெதுவாக உள்ளிழுத்து வெளியே விடுங்கள். இது உடலை அமைதியாக்கும். 3. இடத்தை மாற்றுங்கள். சண்டை சூழல் இருந்தால் அங்கிருந்து சில நிமிடங்கள் விலகுங்கள். 4. எழுதுங்கள். உங்களுக்கு என்ன கோபம் வருகிறது என்பதை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். அது மனதை தெளிவாக்கும். 5. உடற்பயிற்சி செய்யுங்கள். நடப்பு, ஓட்டம், யோகா, இவையெல்லாம் கோபத்தை குறைக்கும். 6. பேச கற்றுக்கொள்ளுங்கள். கோபத்தை கத்தி சொல்லாமல் அமைதியாக உங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். கோபத்தை நல்ல சக்தியாக மாற்றுவது. கோபம் ஒரு சக்தி. அதை சரியாக பயன்படுத்தினால் அது நமக்கு உதவும். அநீதிக்கு எதிராக போராட, நம்மை மேம்படுத்த தூண்டுகோலாக, வாழ்க்கையில் முன்னேற ஒரு எரிபொருளாக. ஆனால் அதற்காக கட்டுப்பாடு அவசியம். உண்மையான பலம் என்ன? பலர் நினைப்பது கோபமாக பேசுவதுதான் பலம். ஆனால் உண்மையான பலம் என்ன? கோபம் வந்தாலும் அமைதியாக இருக்க முடிவது, யாரையும் காயப்படுத்தாமல் பேசுவது, தன்னை கட்டுப்படுத்துவது, இதுவே உண்மையான தைரியம். ஒரு சிறிய சிந்தனை. நீங்கள் கோபத்தில் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடம் வைக்கிறது. அது நல்லதா கெட்டதா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஒரு நாள் நீங்கள் அமைதியாக இருக்க முடிவு செய்தால் உங்கள் உடல் ஆரோக்கியமாகும், உங்கள் மனம் சாந்தமாகும், உங்கள் உறவுகள் வளரும். முடிவு. கோபம் ஒரு இயல்பான உணர்ச்சி. ஆனால் அது நம்மை ஆளத் தொடங்கினால் அது நம்மை அழிக்கும். கோபம் நம்மை பாதுகாக்க வந்தது. ஆனால் அதை நாம் தவறாக பயன்படுத்தினால் அது நம்மையே தாக்கும் ஆயுதமாக மாறும். அதனால் கோபத்தை ஒடுக்க வேண்டாம். அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை வெளிப்படுத்த வேண்டாம். அதை மாற்றிக்கொள்ளுங்கள். அமைதியை தேர்வு செய்யுங்கள். நினைவில் கொள்ளுங்கள்,
கோபம் ஒரு நிமிட உணர்ச்சி, ஆனால் அதன் விளைவு ஒரு வாழ்க்கை முழுவதும் இருக்கும். கோபத்தை வெல்வது ஒரே நாளில் நடந்துவிடும்.